தமிழர் கட்சியின் சார்பாக கரிசனத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அண்ணன் விஜய் மதிவாணன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வருகின்றோம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? இந்த கேள்வி எல்லாரும் இருக்கும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் ஏன் இவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? இந்த கேள்வி மக்கள் எழுப்பணும். இங்க வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மாற்று கட்சியில் இருப்பீங்க. எல்லாரும் மக்கள் அண்ணன்பாடுகளும் எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் இருப்பீங்க. சரி இல்லையா? சரி சரி. தார்பாய் போட்டு கப்பலா இல்ல. எல்லாரும் கொள்ளையடிக்கிறோம், எல்லாரும் நிற்கிறோம், எல்லாரும் கொத்துக்கிறோம், ஒரு நாள் காரணம் செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அதாங்க மக்களோட மனதில் அதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எந்த கட்டளை வேணாலும் இருக்க நான் கேட்கவே இல்லை. ஆனா உங்களோட தலைமைக்கு ஒரே ஒரு கேள்வி எழுப்புங்க. நீங்க நம்ம உறவுகள் வேணும் காலையில கொத்தனார் வேலைக்கு, எலக்ட்ரிஷன் வேலைக்கு, பணவடிக்கிற வேலைக்கு, எல்லா வேலைக்கும் நம்ம மக்கள் வந்து வேணும் போனாங்க. தென்காசி நோக்கி போனாங்க. நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். இந்த நிலத்துல கடவு என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது. அதிகப்படியான கடவு மலைகளை கடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு மலைகளை கடவு போய்கிட்டு இருக்கிறது. அதை இந்த கட்சிகள் யாருமே கேள்வி கேட்கவில்லை. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கேட்கறதில்லை, எதிர்கட்சியான அதிமுக அவங்களும் கேட்கறதில்லை. எனவே சட்டமே இல்லைதான் வாரி கல்பாரி எம்எல்ஏ எல்லாருமே கல்வி தங்கமேடு கூட வருது. அனைத்து வேலையை கொடுக்காரு. இது ஏன் இப்படி மழையை உடச்சு 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 அண்டை மாநிலத்துக்கு கடத்தப்படும் போது நாளைக்கு வருமான தலைமுறை பிள்ளைகளுக்கு நீரும் தோறும் இல்லாமல் பஞ்சம் வரும். உண்மை. இங்க ஏது யாரு கேள்வி கேட்போம்? நம்ம கேட்கிறோமா? கேட்கறது இல்ல. நம்ம எல்லாரும் அடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருக்கோம். நமக்கு என்ன நமக்கு என்ன கேட்கறது இல்ல. ஆனா கேள்வி கேட்கிறவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆதரவு தரமா? அது உயர்ல அப்படி கேள்வியே ஆதரவு எவருமே கேள்வி எழுப்ப மாட்டான். அந்த கேள்வியை எழுப்புறவனை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம். அதான் நம்ம மக்களுக்கு பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 லாரிக்கு மேல நம்ம சொன்ன நாட்டில் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில இருந்து ஒரு நாளைக்கு 2000 லாரி கடந்து போயிட்டே இருக்கு. நம்ம கண்முன்னே போது அந்த மழை ஒரு அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு உடைக்க முடியாது. கேள்வி நம்ம கேட்கணும். நம்ம எந்த கட்சியில இருக்கோம்? அந்த கட்சி தலைமையை கேட்க கேள்வி எழுப்புவோமா? இல்ல. கேள்வி எழுப்பணும். நாம் தமிழ் வரவே இல்லை. நான் பொதுவா கேள்வி கேட்கிறேன். எல்லா கட்சியும் பார்த்து கேள்வி கேட்கணும். நீங்க மலைகளை கடத்துறாங்களே இதை பத்தி என்ன நினைப்பாரு அப்படிங்க திமுக பத்தி கேட்கணும். நம்ம வாய் திறக்க மாட்டான். ஏன்னா பண்றதே அழைக்கலாம். அதே காலத்தை போட்டு அனுப்புறது நாடுகாரியா அதிமுக இப்ப நம்ம பேச வருவோம் அப்படின்னு பேசலாம். ஆனா ஆட்சிக்கு இளைஞர் பண்ணுவாங்க. அதுதான் காங்கிரஸ் பாஜக இளைஞர் கம்பெனி பார்த்தா ஆர்டர் போடுறது மேல ஓடிக்கு அதாய்க்கு ஆண்ட்ராய்டு விட்டு கொடுக்கிறது இளைஞர். எப்படி இளைஞருக்கு மழையை அண்டை மலைக்கு கடந்து மழையை எப்படி தடுப்பாங்க நாடுகள்? இப்படியே புரிகிற பிள்ளைகளுக்கு எப்படி இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை எப்படி மாறும்? ஒரு விளம்பரம் வரும். வயதோ மாறியோ காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் மாறுவதில்லை. அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களுக்கு கஷ்டங்களே தெரியாது. ஒரு முறை தெரியாது. நம்ம 17 முறை எலெக்ஷன் ஓட்டு போடுறோம். இது 18வது முறை. 17 முறை பணத்துக்காக ஏமாற்ற ஓட்டு போட்டுக்கோம். நீங்க எங்க கட்சி ஓட்டு போடுவீங்க கேட்க வரல. உங்க கட்சியிலே கேள்வி எழுப்பு கேட்கறதுக்கு நான் இருக்கேன். அந்த மழைகளை தடுக்கிறதுக்கு யாருக்கு முன் வருவோம்? வருவார்களா? திமுக
எப்படி அதிமுக எப்படி அவங்களே மலையை சுற்றி காட்டி போட்டு யாருமே சும்மா பண்ணாட்டிங்க ஊர் இந்த ஊரு எப்படி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தண்ணியோட இருக்கும்? தண்ணி வச்ச பத்தாயிரம் ஆயிரத்தி இருக்கு. ஒரு இடத்துல தண்ணி நிலத்துல நீர்மட்ட தண்ணி இல்ல. நம்ம பக்கத்துல இருக்க விண்டோ போட்ட அந்த விண்டோ போட்டுல தண்ணி இல்ல. ஒவ்வொரு நாளும் தண்ணி இல்ல. அதை மாத்துறதுக்கு அந்த ஆட்சியாளர்கள் துப்பு இல்ல, ஒரு திட்டம் இல்ல. இந்த பஞ்சாயத்துல மாற்றுக்கிற திட்டத்துக்கு கவுன்சிலத்தை கேட்டா ஒரு சாட்சியமே இல்லப்பா. அப்படிங்க சாட்சியம் எல்லாம் எதுக்கு அரசு தண்ணி கொடுக்கிற மக்களுக்கு தண்ணி அடிப்படை வசதியா தண்ணியா அந்த கிராமங்களுக்கு கொடுக்க முடியணும். அது என்ன சாட்சியம் கவுன்சிலர் சொல்றாரு, சாட்சியம் சொல்றாரு. அதை பத்தி திட்டமே இங்க இல்ல. அவங்க எப்படிங்க தண்ணி வந்து கேட்க முடியும்? நாளைக்கு அதே நம்பிக்கை வருங்க. அவங்க இன்னை வரைக்கும் இங்க நம்ம சொல்றதுதான் இருக்காங்க. இங்க நம்ம பேராட்சி உட்பட்ட பகுதியும் நிலப்பட்ட இருக்கு. அந்த தண்ணி இல்ல, அவங்களோட அவസ്ഥ அவங்களுக்கு புரியும். தண்ணி இல்லது நாளைக்கு இப்பயும் தண்ணி இல்லாம மாறும்போது இந்த மக்களுக்கு அவருக்கு புரியும். அவங்க கேட்கறாங்க 500 வேண்டாம், உங்களுக்கு தண்ணி போட்டு கொடுங்க, காலத்துல உங்களுக்கு தண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்காங்க. ஒவ்வொரு முறை அரசியல்வாதிகள் போகும்போதும் இதே கதைகளை கேட்காங்க. நாங்க கூட சொல்றோமே தண்ணி புத்தகமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் வேட்பாளர் இன்னும் செய்யணுமே. ஆனா இங்க மக்கள் எங்களை தோற்கடிச்சாங்க. இன்னும் ஏதாவது மாற்ற முடியாது. இன்னும் எல்லாரும் நாம் சொல்றது எல்லாரும் நின்னாங்க. நிக்காம யாரும் சொல்ல முடியாது. இன்னும் மாற்ற முடியாது. ஆனா எல்லாரும் எங்களை புறக்கணிச்சீங்க. நாளைக்கு இந்த இடத்துல நீர் புத்தகப்படியா மாறும். அப்போது எங்களை நீங்க தேடுவீங்க. அப்பவும் நினைக்கிறேன் நம்ம மக்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ஒரு பத்திரிகை வந்து நீர் பற்றாக்குறைய மினரல்னு சொல்றோம். மினரல் வாட்டர், மினரல் வாட்டர் மினரல் சத்துக்களை எல்லாத்தையும் ஊற்றி தான் நம்ம பயன்பாட்டில் குடிக்கிறோம். வருமானம் பண்றவங்களுக்கு ஒழுங்கான தண்ணியை கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இருக்காதியா, உங்களுக்கு இருக்க மாதிரி எங்களுக்கு இருக்காது. முன்னோர்கள் சொல்லுவாங்க, நீங்க அந்த காலத்துல தண்ணியே கிடையாதுயா, அந்த காலத்துல நீங்க தண்ணியே பார்த்தது இல்ல, சூழலுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தினந்தோறும் அடிச்சு தினந்தோறும் நெருச்சு தினந்தோறும் சோறு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்து நாங்க கேட்போம், ஐயா நீங்க வந்து அந்த காலத்துல சூழல் ரொம்ப பெரிய சாப்பிட்டு நல்லா இருக்கீங்க, சோறு சாப்பிட்டு இருக்கீங்க, தண்ணி இல்லையா, அந்த ஒரு நோய் எதிர்ப்பு மனிதர்கள் இருக்கியா, அதில் எதிர்ப்பு சக்தியா வருகிற தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு வராதியா. அதனால நோய்கள் பிறக்கும் போது பல எதிர்ப்பு சக்தி இல்லாத நோய்கள் குறைபாடுடைய குழந்தைகள் நிறைய படுத்துறியா, அதை மாற்ற முடியாது. தண்ணி தான் காரணமே. மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர், ஃபில்டர் தான் இல்லையா, ஃபில்டர் எல்லாமே அந்த தண்ணியோட தண்ணி குடிச்சிட்டு வெறும் தண்ணியான தண்ணி குடிக்குது. அதனால மக்கள் குடிக்கணும். அதைத்தான் விந்தோகத்தில் மக்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பு தண்ணியா ஃபில்டர் தண்ணி குடிக்காங்க. அவங்க போய் ஓடி ஒண்ணு சொல்லிட்டாங்க, இல்லாத ஒரு தண்ணி குடிக்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு ஓட்டு கேட்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்றேன். அந்த நிலை நாளைக்கு நமக்கு வரும். வராம போகணும் சொல்ல முடியாது. ஏன்னா தாமரை ஆஸ்திரா கிட்டத்தட்ட 90 தண்ணி எடுக்கலாம் அனுமதி கம்பெனிக்கு. அப்ப எத்தனை பேருக்கு தலைவர் நமக்கு தெரியும் தெரியாது. நாளைக்கு தண்ணி பற்றாக்குறை வரும். அதனால நம்ம மக்கள் சோறு இல்லாம தண்ணி இல்லாம பஞ்சம் வரும். ஏன் நமக்கு தண்ணி இல்ல, ஒரு நாள் 10 நாள் தண்ணி வருது. ஆனா பாய்க்கப்பட்ட போன் பண்ண ஒரு கேன் தண்ணி வீட்டுக்கு வந்துடும். போன் பண்ண உடனே தண்ணி வீட்டுக்கு வரும். கேன் தண்ணி வீட்டுக்கு வரும். சாராய கடைக்கு மட்டும் தண்ணியை விட்டா நான் ஸ்டாப்லாம் வருது தெரியுமா? கொக்கோல கம்பெனிக்கான கிட்டத்தட்ட 8 லட்சம் தண்ணி இருக்கான். அதாவது கொக்கோல கம்பெனி நிரப்புவாரு, ஒரு கூலிங் வச்சுக்கிட்டு இருக்கான். தண்ணி அவருக்கு தனியாம கிடைக்கும். ஆனா இங்க போய் வித்தோட நல்ல தண்ணி கிடைக்க மாட்டான். போன் போட்டா உடனே வந்துடும் கேன் தண்ணி. இப்ப எல்லாத்தையும் இலவசமா கொடுக்க அரசு தண்ணியை இலவசமா கொடுக்க முடியல. அது உண்மை. ஆடு இலவசம், மாடு இலவசம், குக்கர் இலவசம், மிக்சி இலவசம், பேண்ட் இலவசம், எல்லாமே இலவசம் கொடுத்தாங்க. தரமான மருத்துவம் கொடுக்க முடியல, தரமான தண்ணி உணவு இலவசமா கொடுக்க முடியல. இலவசமா தண்ணியை பூர்வ மக்களுக்கு தண்ணி இலவசமா கொடுக்க முடியல. ஏன் இலவசம் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த தனியார் துறை பாதிக்கப்படுவோம். இந்த மாதிரி
முதலாளிகள் பாதிக்கப்படும். ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன். தென்காசியில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு தண்ணி தான் அதிகமா இருக்கு. ஒரு கீழே போய் வைக்க எனக்கு பரவாயில்ல. எனக்கு செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் செல்லுதான் போட்டு தூங்குறதா சுத்திருக்கு. கையில காசு இல்ல. அந்த கடையில போய் கேள்வி கேட்டேன். இந்த தம்பி அண்ணா தண்ணி போடுங்க அப்படின்னு சொல்றேன். அவன் கடைக்குள்ள ஒரு குடத்துல தண்ணி இருக்கு, சொம்பு இருக்கு. ஆனா தண்ணி இல்லைன்னா இந்த கடைக்காரன் ஏன் அப்படி சொன்னான்னு நினைச்சா அவன் வாசல வச்சுட்டா தண்ணி பாக்கிட்டு தண்ணி பாக்கிட்டே வச்சுட்டான். 10 ரூபாய் கேன் தண்ணி 20 ரூபாய் கேன் தண்ணி கேட்டேன். அது 10 ரூபாய் 20 ரூபாங்கிறான். ஆகத்துக்கு தண்ணி கேட்டேன். கையில காசு இல்ல, சொற்பம் சுத்தமாயிடுச்சு, தண்ணி இல்ல. அவன் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் தண்ணி எனக்கு ஒரு இருந்துச்சு. அவன் நிலைமை என்ன? அந்த கேடு விற்கணும் 10 ரூபாய்க்கு லாபம் ஒரு வர்த்தகம். அந்த சந்தையில 6 சோறு வடிச்சு தண்ணி போறீங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சோறு வடிச்சு மரணத்துக்கு உணவு வச்சுக்கோ தந்தைக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு. மற்றவர்கள் சும்மா போக வேண்டாம், கொஞ்சம் போதும் அள்ளிக்கான கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரை தமிழர் பரம்பரை அது நாட்டோட இலக்கியத்துல இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. அப்படியேப்பட்ட நிலை இப்ப எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நாகத்துல மனைவி கீழே வந்தா கூட 10 ரூபாய் மாடி தண்ணி வாங்கிதான் அப்படின்னு சொல்லி இருக்கு. 10 ரூபாய் சோனை வாங்கிதான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இலவசமா தண்ணி இல்ல. இதே எடுத்துக்கோங்க, தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் சோறு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம உழைச்சிருந்தேன். அந்த டிஃபன் பாக்ஸ்ல அங்கிட்டு போன் பேசி டிஃபன் பாக்ஸ் காண சாப்பாடு எவ்வளவு எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவு பச்சம் சாப்பாடு வழியில்லாத மக்கள் போய் இருக்காங்க. பிச்சைக்கார மக்கள் சொல்றோம். அந்த நிலையை உருவாக்குறது யாரு? அந்த நிலை இல்லாத நிலை உருவாக்குறமா இந்த அரசு அது உருவாக்குறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸையும் கணக்குறாங்க. வேலைக்கு போய்க்கிட்டேன், போன் வச்சுட்டாங்க, போனேன் டிஃபன் பாக்ஸோட சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ஏழ்மை நிலையை வச்சுக்க யாருக்கு? அரசாங்கம். இப்ப 1000 ரூபாய் இலவசமா கொடுக்க சொல்றாங்க. அதையும் வீட்டுல சொல்றாங்க, ஓட்டி எடுக்கிறாங்க. 1000 ரூபாய் வந்துட்டா கிடைக்க நிறைய என்ன செய்யணும்? இந்த ஒழுங்கான அரசு, இந்த ஒழுங்கான ஆட்சியாளர்கள் என்ன கேட்கணும்? இந்த பெண்களுக்கு வீட்டிலே சுய தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்து ஒரு வேலைவாய்ப்பு சேவை கொடுத்து அவர்களே ஒரு நாளைக்கு 1000 முதல் 2000 வரை சம்பாதிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி அந்த பெண்களுக்கு. அப்படி உயர்த்திருந்தா 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அவங்க வந்து வரமாட்டாங்க. அதுதான் வளர்ச்சி. அதுக்கு சுமார் வரைக்கு 1000 ரூபாய் தானே, உனக்கு 200 ரூபாய் தானே, ஓட்டு போடுவோம் 1000 ரூபாய் தானே, எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவேன்? கிட்டத்தட்ட 800 கோடி கடன் இருக்கு. கடன் வேலை கொடுத்துட்டே இருக்கணும் இல்ல. உங்களுக்கான வேலை வாய்ப்பை வீட்டை உருவாக்கணும். அப்பதாச்சு ஓலப்பட்டி செய்த தொழிற்சாலை வீட்டை உருவாக்கி வீட்டை ஏற்றுக்கொள்ளி கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளி பண்ண மாதிரி செய்யணும். வயசானவங்க வீட்டை ஓலப்பட்டி எப்படி செய்யணும் பயிற்சி கொடுத்து அந்த கவர்மெண்ட் ஓலப்பட்டி எடுத்து அந்த கவர்மெண்ட் முதலீடு பண்ணி அனுமதி கொடுத்து பாட்டிக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்புறம் அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அது வளர்ச்சி. அதை விட்டு சும்மா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கிறேன் 1000 ரூபாய் சொல்லுங்க ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அது நடக்கும். அடுத்து இந்த ஆட்சியாளர் அடுத்து அதிமுக அவருக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தாரு. வரவேற்கிறேன், மதுக்கடையை மூடுவோம் அதுக்கு ஒரு போராட்டம் நடந்தாரு. எப்படி அதிமுக ஒதுக்கீட்டு வாங்கி அதுக்கு எதிர்த்து போராட்டம் எப்படி எப்படியா உங்க கணக்கு என்ன? அதிமுக ஒதுக்கீட்டு வாங்கிட்டு அவங்க எதிர்த்து போராட முடியும்? அதான் என்னோட கேள்வி. நீங்க எந்த கட்சியில இருப்பீங்க? இந்த கேள்வி எப்போதுமே எழுப்புங்க. நாம் தமிழ் வச்சு ஓட்டு கேட்க வரவே இல்லையா? நான் ஓட்டு கேட்க வரவே இல்லையா? கேள்வி எழுப்புதான் வச்சுக்கேன். எல்லா கட்சியிலும் இருப்பீங்க. அண்ணன் நம்பி மொத்த மகள் எல்லாரும் புறப்பட இருப்பீங்க, இருப்பீங்க. நான் ஓட்டு கேட்க வரல. அந்த கட்சியில நீங்க தலைமை கேள்வி எழுப்பணும். அதுக்காக நான் வச்சிருக்கேன். மண்ணு மழையை கடத்தி போனீங்களா? தடுக்க முடியுமா? ஏற்கனவே கேட்க மனுஷன் இருக்கிற எம்பி நீங்க பார்த்தது உண்டா? யாராவது பார்த்தது உண்டா? மனுஷன் திமுக எம்பி யாராவது பார்த்தது உண்டா? யாரும் பார்த்ததே கிடையாது. ஓட்டு கேட்கும் போது வருவாங்க. இப்போ எதுக்கு டாக்டர் மருத்துவ காரியம் எடுத்து போடுறீங்க? உங்க அக்கா மருத்துவரே படிச்சவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா மலையை எடுத்து போடணுமா? இல்ல மதுக்களை எடுத்து போடணுமா? எப்படிங்க வச்சிருக்கவனே எப்படி எடுத்து போடணும்? இப்போ தெரியுமா ஒரு ஹைலைட் போடுறது கேட்டுருங்க.
இப்ப கொடுக்க துண்டைக்கிறேன் அதுக்கு ஒரு கூட கொடுத்துக்கிறேன் கோரிக்கை இல்லைங்க என்ன தெரியுமா இந்த மக்கள் கடை கட்டுவோம் அதுக்கு ஒரு சுந்தரிக்க பாத்திரமே மக்கள் கேள்வி கேட்கிறாங்க சுந்தரிக்கவே போட்டு வேலைக்கான கேள்வி கேட்பாங்க எந்த கட்சிக்காரங்களும் மறுக்கடையை முழுவதும் இல்லவே இல்லை என்ன எடுத்து பாருங்க சுந்தரிக்கு எல்லாருமே இப்படிதான் வச்சுக்காங்க நாங்களும் அப்படிதான் எடுத்துக்கோம் உங்க குறைச்சி அப்படியே எடுத்துக்கோம் 4 கட்சியுமே போடுறது எடுத்துக்கோம் சுந்தரிக்கு என்ன அப்படி எல்லாருமே ஆச்சரியம் ஐயா அந்த ஆட்சிக்கே வரலைங்க ஆச்சரியம் திரும்ப அதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கான் அந்த ஆச்சரியம் திரும்ப அதான் கொடுக்கும் கொண்டு போறாங்க நடத்தி கேரளாக்கு அந்த தடுக்க எவனாலும் முடியாது நாம் தமிழ் கட்சியில இருந்து அந்த தீர்மானங்களே அந்த தம்பி தெரிவிக்க பாருங்க பதிவான இவரு சாதாரண இடுக்கையான இருக்கிறவங்கதான் ஒரு ஊர் ராணி தான் ராணி அவங்க மருத்துவர் அதிமுக இருக்கிறவங்க கிருஷ்ணமணி அவருக்கு மருத்துவமனை இருக்கு அவர் வளர்ச்சி ஆகிறாரு அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க டாக்டர் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க அவருக்கு மருத்துவ செலவு இருக்குங்க அவர் எப்படிக்கா மக்களுக்கு தேவையாது ஒரு முதலாளி ஒரு 1000 ரூபாய் போட்டா 2000 எடுக்கிறது சாத்திரமா இல்லையா அந்த மாதிரி இந்த பாரதிய ஜனதா இருக்க முடியாது அவர் கல்லூரி கட்டிருக்காரு அவரு மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு கட்டிருக்காரா இல்ல அதுக்கு தலைப்பு நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சங்கத்துக்கு வச்சிருக்காரா இந்த மக்கள் இதை எழுதி பார்க்கணும் இந்த வருது பிச்சைக்காரர் இருக்கிறா இந்த பிச்சைக்காரரு ஒரு சொத்து வரைக்கும் இல்ல குறைவா இருக்கு ரொம்ப வீடு கொடுக்க நாம் கூட நிற்கிறார் எல்லாருமே பாருங்க வக்கீல்கள் கொடுத்துருப்பாங்க வழக்குகள் எல்லாருமே இருக்கு மருத்துவர் திமுக மருத்துவர் நாளைக்கு வழக்குகளே இல்ல அன்னைக்கு அவர்களுக்கு வழக்குகள் இருக்கு ஆனா பொருளாதார வழக்குகள் அப்படிங்க இருக்கு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி பாஜக அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவருக்கும் வழக்குகள் இருக்கு என்ன வச்சுக்காங்க பொருளாதார வழக்குகள் எழுதிக்காங்க அப்பதான் அதிக கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ணன் கொஞ்சம் பேர் அண்ணனுக்கு 9 வழக்குகள் இருக்கு வழக்கு மருத்துவர்கள் எல்லாம் அங்கே வழக்கு வச்சுக்கிறது என்ன வழக்கு தெரியுமா தொண்டை அடிச்சு போவாங்க வழியை மக்களோட வழி கொடுத்த குழந்தை நிற்கிறார் அந்த ஆட்சியில் வரல இந்த கேரளாக்கு நடத்தக்கூடிய கனிவான லாரிய மருத்துவர்கள் ஒரு வழக்கு இருக்கீங்க திருநெல்வேலியில கோரமலை அணுகு நிலையம் அப்ப கோரமன் இருக்கு அதனால அதுக்கு எதிராக மக்கள் கூட போராட்டம் அதே ஒரு வழக்கு இருக்கு வழக்கடை 100 நாள் ஒரு வழக்கு இருக்கு 1000 கோயில முன்னாள் ஒரு மறுக்கடையா 1000 எடுத்துக்காப்ல அதனால வழக்கு இருக்கு தமிழ் இணை இணைச்சி மாணவர்களை கலந்துக்கிறதுனால அதுல ஒரு வழக்கு இருக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு வழக்குகள் வாங்கியிருக்காரு நம்ம யாரு வேட்பாளர்கள் தெரியாமலே வாக்கு செலுத்துறீங்க திமுக அதிமுக 2 சூரியன் எதுக்கப்படுறது எவனிக்கும் தெரியுமா யாருக்கும் போடுறோம் போயிட்டே இருக்கும் அப்படி யாரு என்ன செய்யலாம் என்ன செஞ்சிருக்கான் மக்களுக்கு போராட்டம் என்ன செஞ்சான் எதுவுமே பார்த்து மக்கள் கிட்டத்தட்ட 9 வழக்குகள் வாங்கி யாருக்காக இருந்தாரு அவர் சொந்த பிள்ளைய காப்பத்துறாங்க அவர் காப்பத்துறாங்க வீடு கட்டுறாங்க அவர் சொந்த வேலை கிடையாது பணம் பாருங்க நாயகம் விளையாண்டாரு வாக்கு 60,000 வாக்கு இப்ப பாருங்க 8 லட்சம் வாக்கு போதும் 20,000 வருவாய் அதிக வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க எதிர்கட்சிக்காரங்க பாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கே சொல்றாங்க பிடிக்காத ஆளுகள் அந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு ஏன் போராடி அன்னைக்காக திரும்ப கொடுக்கிறோம் நீங்க கொடுத்தோம் கொடுத்தாருக்கு திமுக போடுச்சு அவர் ஒழுங்கா மக்களுக்கு பண்ணியிருக்காங்க திரும்ப அந்த கட்சிக்காரங்க சேர்ந்து அடுத்து அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன அந்த கட்சிக்காரங்க தொழில் பண்ணா இல்லையா ஏன் பண்ணல அரசு மாதிரி ஆட்சியம் பார்த்து அதனாலதான் புதுசா ஒரு ஆயிரம் ஒரு வந்தாலும் எதுவும் மாற்ற போது கிடையாது நம்ம மக்கள் ஒரு மனநிலை இருக்கு எது பண்ணாலும் எதுவும் போறது கிடையாது எது பண்ணாலும் சிக்கனா போறான் அப்படியே திரும்பியும் போய் அந்த மரியாதை காலத்துக்கே போறது மாட்டு திரும்ப அதிக போவோம் எவ்வளவு தான் கேட்பதில்ல எவ்வளவு தான் சொல்றது திரும்பியும் ஏன் அங்க போறோம் புதுசா எழுதுறோம் எத்தனை கட்சியா இருக்கு எத்தனை ஸ்டேட் இடத்துல இருக்காங்க நம்ம கையில 4 கிட்ட இறங்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த வருவே சிரிச்சு வாங்கிக்கிறதுங்க ஒரு
பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா இல்ல ஒரு கோமாளி அனுப்பணுமா அப்படிங்கிறத மக்களோட புரிந்து பொதுமக்கள் வந்து நீங்களோட புரிந்து ஒரு கோமாளியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா மேலே வச்சுக்கிட்டு டிக்கெட் ஆகிட்டு தூங்கி எங்க வருவாங்க. ஒரு போராளி அனுப்புனா உங்களுக்கு உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவாரு. அந்த புரியை நீங்க மக்களுக்கு வரணும். நாளைய செய்தி ஜூன் 5 தென்காசி பாராளுமன்ற தொகுதியில புதிய செய்தி வரணும். மக்கள் புரட்சியாக வந்து புதிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வரணும் என்று சொல்லியிருக்கிறது. நன்றி. நாம் தமிழர் யாரும் ஐக்கியத்தில் வாக்குறீங்க ஆறும் எல்லாம் மாறும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செல்வன் சீமான் அவர்களே அந்த அண்ணன் விஜய் மருதன் அவர்களுக்கு ஐக்கியம் ஆட்சி வைக்கப்பட்டது தமிழக உரிமைகளை பாராளுமன்றத்தில் பேசினார். அன்புமாரி விடைபெறுகிறேன்.